புஷியானா, நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா, மதியழகன், 5வதாக நகர செயலாளர் MC பவுன்ராஜ், இந்த 5 பேரையுமே அங்கே கரூரில் இருக்கக்கூடிய PWD ஹவுஸுக்கு வர சொல்லி 10 மணி நேரம் விசாரணை பண்ணிக்கிறாங்க. ஏதோ கூப்பிட்டு வச்சுட்டு என்ன ஏதுன்னு கேட்டுட்டு அனுப்புற மாதிரி விசாரணை இல்லை. 10 மணி நேரம் ஒரு நாள் முழுக்க உட்கார வச்சு விசாரணை பண்ணி, விடாது மழையிலும் விசாரணை பண்ணி, மறுபடியும் இன்னைக்கு ஆஜராக சொல்லி இன்னைக்கு ஆஜராக இருக்கிறாங்க. 10 மணி நேரம் என்ன அப்படி கேள்வி கேட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, மெயினாக ஒரு விஷயம்தான். அதாவது செப்டம்பர் 27ஆம் தேதி சம்பவம் நடந்திருக்கு. சம்பவம் நடக்கும்போது எதற்காக அந்த இடத்துல நீங்கள் இல்லாமல் தப்பிச்சு ஓடுனீங்க? அந்த ஏரியா விட்ட எதுக்கு ஓடுனீங்க? ரெஸ்கியூ ஆப்ரேஷனில் ஏன் கலந்து கொள்ளவே இல்லை அப்படின்றது தான் மிக மிக முக்கியமாக கேட்ட கேள்வியாக இருக்குது. அதாவது புஷியானந்த் தரப்பு கேரவன் சிசிடிவியை இங்கே கொடுக்க முடியாது, தமிழ்நாடு அரசு கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்கல்ல. சம்பவம் நடப்பதாக முன்ஜாமீன்லாம் கேட்டாங்க. சிபிஐ நம்மளை ஒன்றும் செய்யாதுன்னு சொல்லி கேரவன் சிசிடிவிலாம் போய் கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு அந்த கேரவன் சிசிடிவியை வச்சு தான் பின்னி படல் எடுத்துட்டாங்க இந்த புஷியானந்த சிபிஐ அதிகாரி. என்னென்ன கேள்வி கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, முதல் கேள்வி, அதாவது செப்டம்பர் 27ஆம் தேதி 3 மணிக்கு விஜய் வருவதாக பெர்மிஷன் வாங்கியிருக்கிறீங்க, அப்புறம் எதுக்கு 12 மணிக்கு அறிவிச்சிங்க? யார் இந்த 12 மணி உத்தரவை போட்டது சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்களாம். அதே போல் பார்த்தீங்கன்னா, நீங்கள் செப்டம்பர் 27 வட சென்னையில் தான் நிகழ்ச்சி நடத்துவதாக இருந்துச்சு. ஏன் திடீர்னு அதை நாமக்கல் கரூருக்கு மாற்றினீங்க? இப்படி மாற்ற சொன்னது யார்? மாற்றின பிறகு அதை அந்த பிரச்சாரத்தை வடிவமைச்சது யார் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டுருக்குறாங்க. 12 மணிக்குன்னு வர சொல்லிட்டு எதற்காக விஜய் 7 மணிக்கு வந்தார்? 7 மணி வருவதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா, கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்பதற்காக தான் விஜய் வேணும்னே தாமதமாக வந்தாரா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. 5வது கேள்வி என்னன்னா, கூட்டம் அதிகமாக இருக்குன்னு தெரிஞ்ச உடனேயே நீங்கள் பேசக்கூடிய இடத்துல முன்கூட்டியே இருந்து பேசுங்கன்னு சொல்லி போலீஸ் சொன்னாங்களா இல்லையான்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது, ஏன்னா வீடியோ ஆதாரமே இருக்குது. 6வது கேள்வி என்னன்னா, போலீஸ் சொல்லியும் அந்த கூட்டத்துக்குள்ளே தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லி விஜய்க்கு உத்தரவிட்டது யார்? வேனை எப்படி உள்ளே கொண்டு போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 7வது கேள்வி, விஜய் பேசும்போது அங்கே ஆம்புலன்ஸ் வந்திருக்கு, அப்போது கீழே என்ன நடக்குது அப்படின்றத விஜய்க்கு சொல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. 8வது கேள்வி, கூட்டத்தில் பலர் மயங்கி விழுகிறாங்க, விஜயே வாட்டர் பாட்டிலை தூக்கிலாம் வீசியிருக்கிறாரு, இப்படி மயங்கி விழுவது தெரிந்து வாட்டர் பாட்டிலை கொடுத்தது தெரிந்தும் ஏன் விஜய் தொடர்ந்து பேசினார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. 9வது கேள்வி என்னன்னா, கரூர் கூட்டத்திற்கு எந்தெந்த மாவட்டத்திலிருந்தெல்லாம் நீங்கள் ஆளை திரட்டி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. 10வது கேள்வியே, தொண்டர்கள் வருகை அவங்களுக்கான ஏற்பாடு எல்லாம் எந்த நிர்வாகி பண்ணார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. 10 மணி நேரமாக ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக வச்சு கொத்து புரோட்டாவே போட்டிருக்கிறாங்க இந்த சிபிஐ.